ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 862வது நாமா 161வது ஸ்லோகத்துல 4 நாமாக்கள் இருக்கின்றது. காரிய காரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனகதாட்டங்கா லீலா விக்கிரகதாரிணி. 862வது நாமா காரிய காரண நிர்முக்தா, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவள். ஒரு காரியம்னா அது ஒரு விளைவு, அந்த அந்த விளைவுக்கு காரணம், அது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவள் அம்பாள். நம்ம இந்த பிரபஞ்சத்துல எல்லா காரிய காரணமா தான் எல்லா செயல்களுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒருத்தருக்குன்னா, அந்த தாய் தந்தையருக்கு பிள்ளையாக பிறந்திருப்பவன் என்ன பண்றான்? தாய் தந்தையரின் வாழ்வின் விளைவாக அல்லது அதோட காரியமாக அவன் வடிவெடுத்துள்ளான். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, அப்போ அவனுக்கு ஒரு தக்க பருவம் வந்தோடனே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்ப அதற்கு காரணமாக அவன் இருக்கின்றான். இப்படி ஆதி அந்தம் இல்லாத காரண காரியமாக இந்த உலகம் விளங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு சின்ன பையனா இருக்கும்போது இருந்த உடல் அமைப்பு வேற, நம்ம வளர்ந்தோன்னா அந்த உடல் அமைப்பு மாறி விடுகிறது. அப்போ வயது ஆக ஆக நம்மளோட சரீரமும் எப்படி மாறி அமைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது சொல்றதுதான், உள்ளத்துல இருக்கிற இந்த ஆத்மா அதற்கு மாறுதலே இல்லை. அது எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு. குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆத்மா, பெரியவனா இருக்கும்போது ஒரு ஆத்மாங்கிறது இல்லை. அப்போ இந்த ஆத்ம சைத்தன்யம், இந்த காரண காரியங்கள் எல்லாம் இது எதுனா இந்த பிரகிருதி, அதோட கூறுகள், அதோட பங்குகள் இதெல்லாம். அப்போ இந்த பிரகிருதிக்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த ஆத்ம சைதன்யம் எந்த விதமான மாறுபாடும் அடைய பெறாமல் தன்மயமாக இருப்பதுதான் அதோடு விசேஷம். அப்பேற்பட்ட விசேஷம். அது மாதிரிதான் நம்ம ஜீவனும் என்ன இது மாறினாலும் நம்மளோட ஆத்மாங்கிறது மாறுபாடே அடையாது. எல்லா நிலையிலையும் ஒரே மாதிரி ஆத்மா தான். அப்போ இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட இந்த ஆத்ம சைதன்யம் தான் இந்த பிரகிருதிக்கு ஆதாரமாகவும் இருக்கின்றது. ஆனா இந்த காரணக்காரியமாய் இருக்கின்ற இந்த பிரகிருத்திலிருந்து இந்த ஆத்ம சைதன்யம் விலகியேதான் இருக்கு. இப்போ நம்ம இந்த காரணக்காரியமாய் இருக்கின்ற இந்த தேகத்துல அதையே நினைச்சு காரியத்தை செஞ்சிட்டு இருக்காம உள்ள நித்திய முக்தனா உள்ள ஆத்ம சைதன்யம் தான் நிஜஸ்வரூபம்ங்கிறத உணர்ந்து நாம அம்பாளை வழிபடுவது சிறந்த வழிபாடு. அப்பேற்பட்ட நிலையில் காரிய காரண நிர்முக்தாவாக இருப்பவள் அம்பாள். அடுத்தது காமகேலி தரங்கிதா. காமகேலி என்னது? அம்பாளுக்கும் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் இடையில அந்த விளையாட்டாகத்தான் இவள் எல்லாத்தையும் படைக்கிறாள்னு பார்க்கிறோம். அப்போ இந்த விளையாட்டோடு விளைவாகத்தான் சேதன அச்சேதன பொருட்கள், அதாவது இந்த அண்டங்கள் எல்லாமே சதா தோன்றிக் கொண்டு இருப்பதற்கு காரணம் அவளுடைய விளையாட்டோட மகிமை. இப்போ அலைகள்லாம் கடல்ல உருவெடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மனசுலயே எண்ண அலைகள் சொல்லுவா, எண்ணங்களே அலைகளை தான் சொல்லுவா. எண்ண அலைகள் அடித்து கொண்டே இருக்கும். நம்ம அந்த எண்ணங்கள் எப்படி மனசோடு எண்ணங்களுக்கு தக்கனதான் நம்ம முகத்தினோட மாறுபாடும் இருக்கும். எண்ணங்கள் எப்படி இருக்கும்? உல்லாசம் நிறைந்ததா இருக்கும், காமம் நிறைந்ததா இருக்கும். அப்போ நம்ம எது காமம்னு எதை சொல்லலாம்? நம்மளோட ஒரு இதுல சித்தத்துல ஒரு ஆசை எழுந்து அதை அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப ஆசைப்படுற பொருள் எல்லாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறது அதுதான் காமம். அப்போ இந்த ஆசையோட விளைவுதான் காமம் உருவாகிறதுக்கு காரணம். அது நிறைவேறும் போதே நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருத்துனா அப்பா என்னமோ ஜென்ம சாபல்யமே ஆன மாதிரி, அப்பா எனக்கு இது கிடைச்சிருத்து அப்படின்போம். ஆனா அது நித்தியமா அநித்தியமா அந்த சமயத்துல இருக்கிற சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அது சந்தோஷம் கிடைக்குமானா இல்லை, அந்த சந்தோஷம் எப்போது நிலைச்சிருக்காது. அப்போ அதே நேரத்துல ஒரு இதுல நம்மளுக்கு ஒரு கிடைச்சதுன்னா சந்தோஷம், இதானே ஒண்ணு துன்பம். அப்போ இது எல்லாமே ஆசையோட விளைவாகத்தான் தோன்றுகின்றது. இப்போ மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றதுன்னா
அது நம்ம சித்தத்திலேயே அந்த மகிழ்ச்சி பிரதிபலிக்கும். அப்போ அப்பேற்பட்ட உல்லாசமா இருக்கும்போது அதுல துன்பங்கிறதுக்கே இடமே இல்லை. இப்போ காமத்தை வென்று நம்ம அதை அடையணும். எதை? அம்பாளை பஞ்சேந்திரியங்களை அடக்கி, காமத்தை ஆசைகளை எல்லாம் அடக்கி அம்பாளை தியானம் பண்றதுதான் நம்மளோட குறிக்கோளா வச்சுக்கணும். அறவே காமத்தை அகற்றி ஆத்மஸ்வரூபத்துல நிலை பெறும் போதுதான் அவன் நிறை ஞானியா மாறுறான். சிவனுக்கிட்ட காமம் இருக்கு. ஆனா அது எப்பேற்பட்ட காமம்? உல்லாசத்திற்கு நிகரானது. அவர் நிறை பொருள். அவருக்குன்னு ஆசைப்படக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கா? இல்ல. எத்தனையோ கோடிக்கணக்கான காமங்கள் எல்லாமே பகவானோட எண்ணத்துல அவர் நம்மளோட மனசுல தோற்றுவித்து அதை அவைதான் எல்லாம் வடிவம் எடுத்து உலா வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அவருடைய நிறைவுங்கிறதுக்கு எந்தவித குறைவுமே கிடையாது. அம்பாளும் சிவனும் எப்படி இருக்காளாம்? 2 பேரும் அன்பு பூண்டு இருக்கா. அவ்வளவு அன்பா இருக்கிறதுக்கு அதுக்கு பெயர் தான் கேலி. அதான் காம கேலின்னு சொல்றா. அதுக்கு பெயர் கேலி. இந்த அன்பினால தூண்டப்பட்ட விளையாட்டு அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அப்போ ஒரு கடல் இருக்கு. கடல் சலனம் இல்லாம இருக்கும். ஆனா காற்றடிச்சதுன்னா அந்த நீர்ல சலனம் ஏற்பட்டோம்னா அலை வரும். அலை இல்லாத கடல் போன்றது சிவனாரோடு அவரோட ஸ்வரூபம் அப்பேற்பட்டது. நிறை ஞானி. அவர் சித்த விற்த்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர். எந்த விதமான காமத்துக்கும் அடிப்படாமல் இறைவனும் இறைவியும் என்ன பண்றார்? காமத்தை வரவழைத்து விளையாடுவதின் வாயிலாக தான் இந்த அண்டக்கோடிகள் ஜீவக்கோடிகள் எல்லாம் பெறப்படுத்திருக்கின்றது. இந்த உண்மையை விளக்குவதாகத்தான் இந்த நாமா காம கேலி தரங்கிதா அப்படிங்கிறது. இதான் அடுத்த நாம கனக தாடங்கா. கனக தாடங்கா அப்படின்னா கனகம் அப்படின்னாலே பொண்ணு, தங்கம். கனக்கடகம். கனகம்னா பிரகாசிக்கின்ற தங்கத்தோடுகள் உடையவள். இப்போ தங்கம்ங்கிறதுக்கு அது என்னைக்குமே பிரகாசம் தான் இருக்கும். தங்கம்ங்கிறது பிரகாசமா தான் இருக்கும். அது சட்டுலாம் அது அழுக்கு படியாது. அது எப்போது பளபளபளன்னா தங்கம் வாங்கினோட புதுசா அப்படின்னு கேட்போம் உடனே. அது எப்போது இதாகும்? நம்ம அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும்போது அது எப்போதுமே மினுமினுப்பா தான் இருக்கும். அதை போலத்தான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரகாசம் எப்பொழுதுமே இருக்கா, தங்கம் மாதிரி. அந்த ஆத்ம பிரகாசம்ங்கிறத நம்ம அது எது காட்டி கொடுக்கும்னா மனசு பரிபக்குவத்தை முகம் எடுத்து காட்டிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பா. அப்போ மனசு நல்ல பரிபக்குவம் இருந்தால் முகம் பிரகாசமா இருக்கும். இந்த பிரகாசத்தை எப்படி மறைக்கவே முடியாது. ஒரு அறிஞர்கள் ஒரு ஞானிகள்லாம் பார்க்கும்போது தேஜஸ் சொல்லுவோம். அந்த பிரகாசம் இருக்கும் அவளுக்கும். அப்ப அவளோட மனசுல எவ்வளவு நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த பிரளய காலத்துல என்ன பண்றது? இந்த பிரபஞ்ச சம்பந்தமான எல்லாமே அப்படியே ஒடுங்கி போயிடும், மறைந்து பட்டு போயிடும். இப்போ நம்ம அது எதுக்கு சமானம்? நம்ம அண்ணா தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இருட்டா இருக்கும். எல்லாமே உலகமே இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்டது தான் பிரளயம். நம்ம நித்திரையில அனுபவிக்கின்ற அந்த காரிருள் தான் பிரளயம். அப்ப அந்த காரிருள் ஆத்ம பிரகாசத்தை மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. அதனால அன்னை பராசக்தி எப்பொழுதும் ஆத்ம பிரகாசமே வடிவெடுத்து இருக்கின்றாள் அப்படிங்கிறதா இந்த நாமா. அதனால்தான் கனகத்தாடங்கான அந்த பிரகாசிக்கின்ற தங்கத்தோடுகள் மேலாழ பார்க்கும்போது அதான் மீனிங். அந்த பிரகாசம் எதனால? அவளோட உள்ளத்துல உள்ள தூய்மையினால அவள் அது பிரகாசிச்சுட்டே இருக்கு. அப்போ முகமும் அவளுக்கு அவ்வளவு தேஜஸ் ஒளி பொருந்தியது. அதனால எல்லாமே பிரகாசமா இருக்கு. அடுத்தது 865வது நாம லீலா விக்கிரகதாரிணி. லீலா விக்கிரகதாரிணினா லீலைனாலே அவளுக்கு விளையாட்டு. விளையாட்டாக விக்கிரகம் அப்படின்னா ஒரு வடிவம். விளையாட்டாக உடலங்கள் அதாவது வடிவங்களை எடுத்திருப்பவள். நம்ம இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் இருக்கு? க்ஷரம், அக்ஷரம், சேதனம், அச்சேதனம் எல்லாம் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாளால படிக்கப்பட்ட அந்த எல்லாம் அவளோட வடிவங்கள் தான். நீர் எங்க 3/4 பாகம் இந்த பிரபஞ்சத்துல பூமியில என்ன 3/4 பாகம் நீரா இருக்கு. அது எந்த மாதிரி நிலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். உரை பனி, மூடு பனி, மஞ்சு,
நீராவி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் எடுத்து வடிவெடுக்கிறது. ஆனால் அந்த பல்வேறு வடிவங்கள்ல அது இருந்தா கூட அது என்ன பேஸ் என்னதுன்னா அது தண்ணீர், அதான் ஜலம். அதுக்கு அது ஏதாவது சிரமம் இருக்கா? அது ஒரு சிரமமே இல்லை. அப்போ அம்பாள் என்ன பண்ணியிருக்கா, புல் முதல் பிரம்மா வரை எல்லா அத்தனை கோடி பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு சொல்றோம். விளையாட்டா அம்பாள் எல்லாத்தையும் படைச்சிருக்கா. இதை எல்லாத்தையுமே அவள் விளையாட்டாவே செய்து கொண்டு வருகின்றாள். லலிதா அப்படின்னு சொல்றது விளையாட்டு அப்படிங்கிறது தான். இப்போ நாம இதை புரிஞ்சுட்டோம்னா எல்லாமே அம்பாளோட ஸ்வரூபங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால நம்மளோட மனது எப்படி பரிபக்குவம் அடையுமா, அகண்டாக்காரத்துக்கு விரிந்தோடு ஏற்கனவே பார்த்தோம். வெட்ட வெளி மாதிரி மனதும் விரிந்து பரவக்கூடியது அகண்டாக்காரமாக. அப்பேற்பட்டவள் லீலா விக்கிரகதாரிணி, விளையாட்டாக எல்லாமே செய்பவள், பல வடிவங்கள் எடுத்தவள், எல்லாமே விளையாட்டாக செய்யக்கூடியவள். அடுத்து நாம 866வது அடுத்த ஸ்லோகத்துல அமைந்துள்ளது பார்க்கலாம். 165வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். இன்னும் இது இருக்கு இதுல நினைக்கிறேன். லீலா விக்கிரகதாரிணி பார்த்துட்டோம். அடுத்தது அஜாஷய விநிர்முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. 162வது ஸ்லோகம். அஜாஷய விநிர்முக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அஜாயா, அஜம்னா யோனி மூலமா பிறப்பெடுக்காதவள். அஜாயா, பிறப்பு எடுக்காதவள். அவள் எப்பேற்பட்டவள், எல்லாத்துக்கும் எப்படின்னா அலைகள் உருண்டோடுற மாதிரி நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அலைகள்லாம் அப்படி உருண்டு 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 வரும். அப்படி நம்மளுக்கு இந்த நீர் மட்டத்திலேருந்து பார்க்கும்போது அந்த காட்சி நம்மளுக்கு தெரியும். விமானத்துல உட்காந்துட்டு அப்படியே மேல ஊர்ந்து போய் வானத்திலேருந்து கீழே பார்த்தாலும் அந்த நீர் பரப்பு எப்படி ஒரே சமமா இருக்கிற மாதிரி இருக்கும். மேல இருக்கும்போது இந்த அலையோட தோற்றமே நம்மளுக்கு கண்ணு தெரியாது, எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கிற மாதிரி இருக்கும் விமானத்துல, இந்த ஆகாய விமானத்துல இருந்து பார்க்கும்போது. அது மாதிரி அன்னை பராசக்திய இந்த பிரபஞ்சமயமா நாம அதை நினைச்சுட்டோம்னா அவள் இத்தனை கோடி உயிர்களாக வடிவெடுத்து இருக்கின்றாள் என்பது நமக்கு தெரியுமா. அது விளையாட்டாக செய்து கொண்டிருக்கின்றாள். அதே பராசக்தியை நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம தன்மயமா பார்க்கும்போது அவள் பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் கடந்துள்ள பரதேவதையா நமக்கு தெரியும். தங்கம் எப்போதும் தங்கம் தான். அதை கொண்டு செய்யற நகைகளுக்குத்தான் என்ன பெயரு, வெவ்வேறு பெயர்கள். மாலைங்கிறோம், வளையல்ங்கிறோம், நெக்லஸுங்கிறோம், தோடுங்கிறோம், மூக்குத்தி, அந்த இது எல்லாம் ஒட்டியானோம், வங்கி. தங்கத்தை கொண்டு செய்யக்கூடிய பொருட்கள் எத்தனையோ இருக்கு. அப்ப தங்கம் அதே மாதிரி மண்ணு, அதை வச்சு எத்தனையோ செய்யறோம். குடம், பானை, அது கரண்டி, சட்டி அப்படின்ட்டு. அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணுதான். அப்ப அதற்குத்தான் அதை செய்யும் போதுதான் எண்ணிறந்த வடிவங்களா அது தோற்றமளிக்கிறது. அதே மாதிரி தான். ஆனா அதனால அதுக்கு பாதிப்பா, மண்ணுக்கும் பாதிப்பு கிடையாது, தங்கத்துக்கும் பாதிப்பு கிடையாது. அது அதுவா இருக்கு. இது அதை வச்சு நம்ம நிறைய செய்யறோம். அன்னை பராசக்தி அது அப்படியே தான் தன்மயமாக எப்பவும் பராசக்தி நிஜ நிலையில அப்படியே தான் இருக்கா. அவளுக்கு எதனால எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அவள் எத்தனை விதமாக தோற்றம் எடுத்தாலும் தெரியுது, அவள் பிறப்பை எடுக்காதவள். இவர் சொல்லுவார், நம்ம அபிராமி அந்தாதி சொல்லுவார், அவள் எத்தனையோ பேருக்கு தாயா இருந்து கணபதி, அப்புறம் சுப்பிரமணியருக்கெல்லாம் தாய்ன்னு சொல்றோம். அவள்லாம் ஞானப்பால குடிச்சான்னு சொல்றான். ஆனா என்றைக்கும் அவள் முகிழ் முலையாவே இருக்கலாம். அது எப்பேற்பட்ட நகைப்புக்கு இறைமுடையது அப்படின்னு சொல்லுவார். நகையே இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு மிகையே முகையே முகிழ் முலை மானே முதுகண் அப்படின்னு சொல்லுவாள். அவளை பிறவி எடுத்திருக்கான்னு சொல்வது கூட பிறவியும் வம்பே மலைமகள் என்பதும் நாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் அவர் பிறவிங்கிறது இல்லை, ஆனா நமக்கு வாண்டி அவள் பிறவி எடுத்து பண்ணியிருக்கான்ட்டு எல்லாம் சொல்றோம் நம்ம. அவள் என்றுமே பிறப்பெடுக்காதவள் அஜாயா. அடுத்த நாம ஷய வினிர் முக்தா. ஷய வினிர் முக்தானா தேவை இல்லாதவள். அப்படின்னா மரணம், அந்த மரணம்ங்கிறதே அவளுக்கு நெருங்காது. அந்த மரணம் இல்லாதவள்.
க்ஷய வினிர்முக்தா. க்ஷயம்னா அக்ஷயம், வளர்ந்து கொண்டே இருக்கும். க்ஷயம்னா தேர்து, க்ஷயரோகம் சொல்லுவா. அந்த அதனால உடல் மெலிஞ்சு தேஞ்சிட்டே போவா க்ஷயரோகம்னா. அப்போ க்ஷயம் வினிர், அவளுக்கு அது இல்லை. அப்போ மரணமே இல்லாதவள் அப்படின்னு பெயர் அதுக்கு வந்துட்டு. இயற்கையை பார்த்தா நமக்கு அழிவில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஒரு சூடான ஒரு கற்பாறை இருந்தா அது மேல ஒரு சொட்டு தண்ணி விட்டா அது எப்படி இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சு போயிடும். ஆனால் அது மறைஞ்சு போறதை தவிர்த்து அது சூனியம் சொல்ல முடியுமா? இல்ல, அது ஆவியா மாறுறது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டால் கூட இயற்கைங்கிறது அழிந்து போகாமல் இருக்கு. காற்றுல போய் கலந்த நீர் எப்படி என்ன பண்றது? நீராவியா மாறி வேகமாக வடிவெடுத்து மழையாக மண்ணில் வந்து பெய்கின்றது. அப்போ தோற்றத்தில் உள்ள நிலை, தோன்றா நிலை என்ற 2 நிலைகளிலும் நீருங்கிறது மாறி மாறி இருக்கு. நீரா இருக்கு, ஆவியா மாறுறது. அப்போ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது, அது உண்மை, அந்த உண்மை. அப்போ தோற்றம், இருப்பு, மறைவு எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு அழிவே இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சமயமாக காட்சி கொடுக்கும் அன்னை பராசக்தி எப்பேற்பட்டவள்? அவள் வந்து தோற்றத்தில் மட்டும் நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல மறைந்திருக்காங்கிற சொல்லிடும். அவள் 2 வித செயல்களையும் செய்கின்றாள். தோற்றத்துக்கும் வருகின்றாள், தோன்றா நிலையிலும் இருக்கின்றாள். ஆனால் உண்மை, அவள் எப்பொழுதும் தன்மயமாக தன் வடிவிலேயே இருக்கின்றாள். நமக்கும் இந்த உண்மை எப்படி தெரிய வரும்? தோற்றம், வளர்ச்சி, தேய்வு, மறைவு எல்லா மாறுதல்களும் நமக்கு இந்த உலகில் இருக்கிற இந்த நாம ரூபத்துக்கு, நம்ம இருக்கோமே மனிதனுக்கு எல்லாமே உண்டு. ஆனா நாம ரூபத்துக்கு தான் உண்டு, ஜீவாத்மனுக்கு இல்லை. ஆத்மாக்கு இருக்கா? அது இல்லை. இந்த தோற்றம், வளர்ச்சி, தேய்வு, மறைவு எல்லாம் ஆத்மாவுக்கு என்றுமே கிடையாது. அன்னை பராசக்தியும் மரணமிலா பெரு நிலையை ஆத்ம சாதகன் வந்து தன்னாலேயே அமைத்துக் கொள்ள முடியுங்கிறார். எப்படி? அவன் வந்து தான் எடுத்துள்ள தேகத்துல கருத்து தெரிவிக்க வைக்காமல் தன்னோட ஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்க பழகும் போது அவனுக்கு மரணமில்லா பெரு நிலை அடைவான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட இது அம்பாள் அதைத்தான் கொடுக்கக்கூடியவள். இந்த நாம தான் க்ஷய வினிர் முக்தா. அவனுக்கும் வந்து தோற்றம் அழிவே இல்லைங்கிறான். அடுத்தது முக்தா. முக்தா அப்படின்னா கட்டழகு வடிவமானவள், அழகே வடிவெடுத்தவள், கட்டழகே வடிவெடுத்தவளா அம்பாள் வந்து ஒன்று ஸ்தூல வடிவம் எடுக்கிறது, சூஷ்ம வடிவம் எடுக்கிறது. ஸ்தூல வடிவத்துலதான் கண்ணுக்கு தெரியும், சூஷ்ம வடிவத்துல மறையிறது. அப்போ நீர் அதே தான், திருப்பி திருப்பி தான் சொல்றோம், நீர் ஆவியாருது, ஆனா நம்மள கண்ணுக்கு தெரியறது இல்ல. அது மேகமா மாறி, கார் மேகமா மாறி, அது வந்து அழகு. மேகங்கள் போகும்போது அழகுன்னு பார்ப்பா எல்லாரும், அது மாதிரி தெரியும், இது மாதிரி தெரியும்ட்டு மேகத்துக்கு ஒரு அழகு இருக்கு. அப்போ உரை பனியா வடிவெடுக்கும் போது அந்த நீருக்கும் ஒரு இது, அது வந்து விஷ்டி. ஹிமாச்சலத்துல அப்படியே வானலாவ பனி மூடி இருக்கும். கொஞ்சம் இதானோட அருவி கொட்டும், அது பெருக்கொடுத்தோடும் நதி, அதெல்லாம் உருகி அப்படியே வரும். அப்போ அதுக்கு அதோட அழகை பார்த்தோம்னா வெள்ளிய உருக்கி விட்ட மாதிரி அப்படியே அங்கேருந்து மலையிலேருந்து அருவி பாஞ்சு வரும். அந்த நதி அப்படியே ஓடையா இறங்கி வரும். இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். இயற்கையை ரசிக்கும் போது நம்மளுக்கு இந்த அழகுகள் எல்லாமே புலப்படும். அப்ப இந்த தோற்றத்துக்கு வந்துள்ள பிரபஞ்சம் முழுவதுமே அழகு கொஞ்சம் இடமாக இருக்கின்றது. சின்ன குழந்தைகள் இருக்கு, அகங்காரம் மமகாரமற்ற நிலையில அது எப்படி இருக்கு? அதுகளுக்கு குழந்தை கள்ளங்கபடமே தெரியாது. அந்த குழந்தைக்கு அந்த தூய அழகு நம்மளுக்கு அப்படியே, அந்த குழந்தைகளை பார்த்த உடனே ஒரு அழகு நம்மளுக்கு உள்ளத்தை அப்படி கொள்ற மாதிரி இருக்கு. அப்போ உயிர்களை எந்த இதனால அழகா இருந்தா அதை நமக்கு வந்து ஒரு பாராட்டுறதுக்கு, ஒரு ரசிக்கிறதுக்கு உள்ள தன்மை வருது. இது உண்மையிலேயே பராசக்தியை ஆராதனை பண்ணுவதற்கு சமமான ஆராதனை அப்படிங்கிறார். கண்ணன் கருநீல வண்ணன். ஆனா சொல்லுவா, ஒரு பாட்டுல கூட பாடியிருப்பார், கண்ணா நீ கருப்பா இருந்தா உன்னை யாரும் வெறுக்கிறது இல்லையே, நான் கருப்பா இருந்தா என்னை வெறுக்கிறாளேன்ட்டு. அப்போ கண்ணனோட அழகுல மயங்காத ஜீவர்களே கிடையாது. எல்லாரும் அவனோட அழகுல சொக்கி இருந்தா. அது கோபிகைகள்லாம் வச்ச பேர் அன்புக்கு இணை ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. அம்பாளோட இந்த பேரழகு இந்த பிரபஞ்சத்துல பல பல வடிவங்கள்ல வெளியாகி கொண்டே இருக்கின்றது.
அத்தகைய அழகுல வந்து நாம தன்னை மறந்து நம்ம ஈடுபட்டு இருக்கிறதே அம்பாளோட சிறந்த வழிபாடாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த நாம 869வது க்ஷிப்ர பிரசாதினி. க்ஷிப்ர பிரசாதினா அதி விரைவில் அனுகிரகம் செய்யக்கூடியவள், அப்பேற்பட்டவள் அம்பாள். நம்ம ஒரு அறை இருக்கு, கண்ணுக்கு தெரிகிற இருட்டு அப்பி இருக்கு, அதுல ஒரு மெழுகுர்த்தி ஒரு தீபத்தை வெளிச்சத்தை கொண்டு வரும்போது அந்த இருள்ங்கிறது அந்த க்ஷணமே அப்படியே மறைஞ்சிடும். அத மாதிரி அம்பாளோட அருளை பெறுவதும் அதற்கு நிகராக மாறுகின்றது. நம்மளை எப்படி தகுதியுடையவனா மாற்றி அமைத்து கொண்ட போது அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கும் போது அவனோட உள்ளத்துல அந்த ஞானம்ங்கிற ஜோதி ஏற்றப்படும். அப்போ நம்ம இத்தனை காலம் வாழ போறோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளோட மனசோட கற்பனை. அப்போ எத்தனையோ விதத்துல பட்டினத்தடியார்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே செல்வம் சேர்க்கணும்ட்டு பையனை இது பண்ணி அனுப்பிச்சு அவன் இருவாட்டி கொண்டு வந்தோட தூக்கி வீசி எப்படி அதுல இருந்து அதே மாதிரி தான் இந்த உலகம் அழிய போகிறது எல்லாம் தெரியும். அப்போ நினைச்சு இந்த மாய வாழ்வுல மூழ்காம தன்னை மாற்றி அமைச்சுக்கிற செயல் வந்து அவள் அனுகிரகம் பண்ணினா ஒரு க்ஷணம் போரும் நம்மளுக்கு வந்துட்டு. அது பல பிறவி எப்ப வேணா அது எந்த சமயத்துல நிகழுங்கிறது நம்மளோட மனசு பரிபக்குவம் அடையிறத பொறுத்து இருக்கு. இந்த பிறவியிலும் நமக்கு கிடைக்கலாம், எத்தனை பிறவி எடுக்க போறோமோ நம்மளுக்கு தெரியாது. எந்த பிறவியிலையாவது அது நிச்சயமா நம்மளுடைய மனசு பரிபக்குவத்துக்கு தக்கன நம்மளுக்கு அந்த நிலை நிச்சயமா அடையப்படும். நெறி பிறடாம நம்ம வாழ்ந்து வரும்போது அவன் என்ன பண்றான், அவனோட ஒரு இது சொல்லலாம், ஒருவன் ஆழ்ந்த தியானத்துல ஆழ்ந்திருக்கான், கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பூஜா பாத்திரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கான். திருடர்கள் அதை தூக்கிட்டு போயிடுறான். இவன் கண்ணை மூடிட்டு இது பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே இவாதான் எடுத்துன்னு போயிருப்பான்ட்டு அவன்கிட்ட அதெல்லாம் மீட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்போ சில இருந்து மழை பெய்யுறது, மழை பெஞ்சு வழிபாட்டுக்கு இடைஞ்சலை உண்டு பண்றது. அப்போ நம்ம சூன்யவாதிகள், இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவா எல்லாரும், நீ எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க, பூஜை பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் மழையே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு தீங்கு உண்டோ அவனை அவ்வளவு தூரம் திட்டி எல்லாம் பண்ணுவா. கொஞ்ச நாள்ல அவனுக்கு நோய் வந்துடுறது. எப்படியோ அந்த நோயிலேருந்து அவன் தன்னை விடுபட்டு கொள்கிறான். திருப்பி நல்லவர்களோடு சேர்ந்து மனசுல ஆத்ம பரிபக்குவத்துல அதுல ஆழ்கி மூழ்கி தியானம் பண்ணி என்ன பண்றான், திருப்பி முன்னேற்றம் அடைகிறான். இப்படி கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கேடும் வருது, அதுலேருந்து மீண்டெடுக்கக்கூடிய சக்தியை அம்பாள் கொடுத்து மீண்டும் வரான். இப்படி நல்லதும் கெட்டதும் தான் இருக்கு. அப்போ நல்லா அனுபவங்களை அவன் வாங்கிட்டோடனே அவனுக்கு என்ன வருது, ஒரு விழிப்பு நிலை வரும், அவனுக்கு ஞானம் வந்துடும். அப்போ அன்னையோட அருளுக்கு அவன் பாத்திரம் ஆயிடுறான். க்ஷிப்ரம் யுகாந்தரம் அப்படிங்கிறதுல வெறும் மனநிலை, இதுதான் உண்மை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அந்த ஆத்ம சாதகனுக்கு எந்த கணத்துல வேண்டுமானாலும் வேண்டா ஆத்ம போதம் எப்ப வரும்னே தெரியாது. நம்ம அம்பாளே வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு எப்ப வேணா அந்த ஞானம்ங்கிறது வரலாம். அதுதான் அந்த இந்த நாமாவோட மகிமை. அதுதான் இந்த நாம எடுத்து காட்டுகின்றது. அம்பாளை தியானம் பண்ணும்போது அவனுக்கு நல்லதுங்கிறது, அவனுக்கு இந்த ஞானம்ங்கிறது எந்த சமயத்துல வரும்னே தெரியாது, எப்ப வேணாலும் அவனுக்கு வரலாம். அப்பேற்பட்ட ஞானத்தை விரைவில் அனுகிரகம் செய்யக்கூடியவள் அம்பாள். அடுத்த நாம அந்தர்முக சமாராத்யா. அந்தர்னா உள்ள, அந்தர்முகம் உள்ள மனசுக்குள்ள இருக்கிறது. அந்த மனச வெளியில அப்படி நம்ம அலையப்படாம இந்த இந்திரியத்தை அடக்கி மனசை உள்முகமா பார்த்து ஆராதிக்கப்படும் போது அம்பாளோட சொரூபம் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமா. இப்ப பஞ்ச இந்திரியங்கள் வாயிலாகத்தான் நம்ம எல்லா செயல்களும், அது கண்ணு ஒன்றை பார்க்கும், காது ஒன்றை கேட்கும், கை எதையாவது செய்யும், வாய் எதையா பேசுறது. இந்திரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போகும் பாருங்க. அதை அடக்கணும். புறத்தில் உள்ள பொருட்கள் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். காதுக்குள்ள நிறைய ஓசை, வெளி உலக ஓசை. இத மாதிரி இந்த 5 இந்திரியங்களும் புற உலகுடன் தொடர்பு கொண்டவை அவை எல்லாமே. ஆனா மனசு மட்டும்
அம்பாளோட வடிவத்தையே அது கிரகிச்சு உள்முகமா தியானம் பண்ணினால் இந்த ஐம்பொறிகளுக்கும் எந்தவித வேலையுமே இல்லை. காதின் துணை இல்லாமலே அம்பாளுக்குள்ள மந்திரத்தை அவன் என்ன பண்ணுவான், அந்த மனசு தன்னைத்தாலேயே சொல்லிக்கொண்டே இருக்கும். மானசீகமா பூஜை பண்ணி அதுல நிறைய பொருட்கள் எல்லாம் சமர்ப்பிப்பான். இது எல்லாமே நம்மளுக்கு எந்த மனசுலயே நினைச்சுப்போம், அம்பா உனக்கு இந்த பூ சாத்திரை, உனக்கு அந்த நகை சாத்திரை அப்படின்னு மனசுக்குள்ள. இதுக்கு ஏதாவது புறஇந்திரியங்கள் வேலை செய்யறதா கிடையாது. அப்போ மனசு மட்டும்தான் உள்முகமா திரும்பி இது எல்லாமே செய்யுது. இதுதான் இந்த மானசீக பூஜை உச்ச நிலை அடையும் போதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றார். அப்போ நீடு வாழ்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாரும் உலகத்துல நிறைய நாள் வாழ்ந்திருக்க விரும்புறான், எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை. ஆனா நீடு வாழ்தல் அப்படிங்கிறது அழியா பொருளான அம்பாளோட தரிசனம்னு நாம நினைச்சுக்கணும். அம்பாளோட வழிபாட்டை நம்ம மேல் நிலைக்கு கொண்டு வரும்போது இந்த புறக்கரணங்களால நம்மளுக்கு உபயோகமே கிடையாது. மனசுக்குள்ளேயே எல்லா வித நிகழ்வுகளும் நடக்கும். பூசலார் என்ன பண்ணினார், உள்ளுக்குள்ளேயே ஒரு கோவில் அமைச்சார், உள்ளேயே இது பண்ணி கும்பாபிஷேகம் பண்றார். பகவான் மன்னர் அமைச்சர் அந்த இதுக்கு போல பூசலார் நயனார் அவர் மனசுக்குள்ள கட்டின கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு வந்தார். அப்போ நம்ம மனசுனால எந்த இதெல்லாம் பண்ணலாம், எந்த இதை வேணா செய்யலாம். எதிர்மே எதற்குமே இந்திரியங்கள் உபயோகமே படுத்த வேண்டாம். மனசை மட்டும் உள்முகத்துல நிலை நிறுத்தி அம்பாளை தியானம் பண்ணும்போது அது அந்த பூர்த்தியாகிற நிலை வரும்போது ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படிங்கிறார். இவர் மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல என்ன சொன்னார், எல்லா வித அழுக்குகள்லாம் நீங்கிடுத்துன்னா என் மனசுக்குள்ள நீ சொல்றார். அவர் ஒரு க்ஷணம் கூட அப்படி சொல்றார், நமச்சிவாய நாதன் தாழ்வாழ்க ஈமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார். அப்போ ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானா, அப்படி ஒரு வடிவத்துல அம்பாள் உள்ளேயே இருப்பா. இப்போ மனசை உள்முகமா திருப்பி ஆராதனை பண்ணும் போது நமக்கு இந்த நிலைகளை அம்பாள் கொடுக்கக்கூடியவள் அந்தர்முக சமாராத்யா. அடுத்தது பகிர் முக சுத்தர்லப்பா, அந்தர் சொல்லியாச்சு. அந்தர்னா உள்ளே, பகிர் வெளியே. அப்போ இந்த புறக்கரணங்களை எல்லாம் பயன்படுத்தி பண்ணுகின்ற ஆராதனையெல்லாம் பண்றோம். ஆனா அதனால அரிதாகத்தான் அடையப்படுபவளாம். உள்முகமா நம்ம தியானம் பண்ண போது அடையப்படுற அந்த விட புறக்கரணங்களை உபயோகித்து செய்கின்ற வழிபாட்டின் மூலமாக அரிதாக அடையப்படுவள். எல்லாருக்கும் அதனால எந்த இதுவும் கிடைக்காதுங்கிற. அப்போ மூலப்பொருள் யாரு, சிவசக்தி, இரண்டு பேரும். இது என்னதுன்னா கருவி கரணங்களை எல்லாம் நம்ம உள்ள ஒடுக்கி அந்தர்முக திருஷ்டியில செலுத்தி இப்படி பண்ணினவர் யாரு, விநாயகர். அப்படி செய்த அந்த கணபதி அதிவிரைவில் பலன் அடைகிறாராம். கருவி கரணங்களை எப்படி முருகன் என்ன பண்றாரு, உடனே நான் இருக்கு எனக்கு மயில் வாகனம் ஏறி போய் அப்படியே சுத்திட்டு வர்றார். அவருக்கு சிரமம் காலதாமதம் தான் ஏற்படுறது. ஆனா பிள்ளையார் என்ன பண்றாரு, இருந்த இடத்துல இருந்தே அம்மா அப்பாவை சுத்தி தாய் தந்தை உலகம்ங்கிறத இது பண்ணி இந்த கனியை பெற்றுட்டார். அப்போ அந்த கணபதிக்கு அதிவிரைவில் பலம் கிடைக்கிறது, முருகனுக்கு சற்று தாமதமாகத்தான் ஏற்படுறது இல்லையா. இதுதான் இந்த கோட்பாடை எது சொல்லலாம், எக்காலத்திலும் எல்லாருக்கும் அது பொதுவானதா இருக்கு. பரம்பொருளை நாம நாடி அடையும் போது இந்த புறக்கரணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்தர்முக நாட்டத்துல ஆழ்ந்து தியானம் செய்வது சிறந்த பலனாகும், மிகவும் சால சிறந்ததுங்கிறார். அடுத்தது திரையி. திரையி அப்படின்னா மூன்று இல்லையா, ரிக் யஜுர் சாமம் அப்படிங்கிற மூன்று வேதங்களோட வடிவத்துல இருக்கக்கூடியவள் அம்பாள். மூன்று வேதங்களும் நம்ம பார்க்கிறோம். இயற்கையோட நடைமுறையை நமக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்வதாக இந்த மூன்று வேதங்கள் இருக்கு. அதர்வண வேதத்துல இயற்கையோட அசாதாரண வல்லமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவைகளை நம்ம தெரிந்து கொள்வதும் கையாள்வதும் நமக்கு எல்லாருக்கும் சாத்தியமான கேட்டனா சாத்தியப்படாது. வாமாச்சார முறை, அதனால அது எல்லாருமே அது அந்த வாமாச்சார முறைங்கிறதுனால அதை எல்லாரும் புறக்கணிச்சிடுறா. அப்போ வேதம், அதர்வண வேதம் எப்போதுமே புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏன்னா அது எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுனால.
தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தட்சிணாச்சாரம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அது பாராட்டத்துக்குரியதாக இருக்கின்றது. அதையும் வாமாச்சாரம் அப்படின்னா மந்திர தந்திரங்கள் எல்லாமே அதெல்லாம் வாமாச்சாரத்துல அடங்கும். இதை முறை தவறி கையாண்டால் யாரு அவளுக்கே திரும்பி அடிச்சுடுவது. அதனால இது செய்யக்கூடாது, முறை தவறி கையாளக்கூடாதுங்கிறதுனால ஒரு எச்சரிக்கையே கொடுத்துருக்கா எல்லாரும். அதனால அந்த மார்க்கம் இருக்குங்கிறதே நமக்கு தெரிய வேண்டியது அவசியமே இல்லை. அதனால இந்த இதுல அம்பாள் 3 வேதங்களின் வடிவமாக இருக்கின்றாள் என்பதை மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல அடுத்த நாம திரிவர்க்க நிலையா, 873வது நாமா திரிவர்க்க நிலையா. இது சொல்லலாம். இது 163வது ஸ்லோகத்துல அமைந்துள்ளது. திரையி திரிவர்க்க நிலையா திரிஸ்தா திரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி. இதுல முதல் நாமாதான் இப்ப திரையி பார்த்தோம், 3 வேத வடிவுகள். அடுத்தது திரிவர்க்க நிலையா. திரிவர்க்க நிலையான முப்பால் மயமாக 3 நிலையாகவும் இருப்பவள் அவள்தான். 3 பால் வடிவங்களாக தர்மம் அர்த்தம் காமம், இந்த 3 தான் திரிவர்க்கங்கள். இதோட வடிவமாக இருப்பவள் அம்பாள். அறம் பொருள் இன்பம், இந்த 3 இது சாதனத்துக்கு வீடு பேரு. இதை பின்பற்ற வீடு பேரு சொல்றோம். அப்போ எல்லா சாதனத்தையும் முறையா கையாளும் போது அதன் விளைவாக வரும் சாநிட்டா நம்ம அடைஞ்சுதான் ஆகணும். எதை நம்ம அடையிறோங்கிறது நம்ம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான். இப்போ நம்ம நல்ல முறையில வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த முறை திரிவர்க்கம்ங்கிறத முறைய கடைபிடிச்சா நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம். அறநெறி பெசகாம வாழ்ந்து வரும்போது எல்லா பொருள்களும் நமக்கு முறையான வடிவில் கிடைக்கும். அப்போ இந்த உலகத்துல என்ன ஆசைகள் நமக்கு நிறைவேறணுமோ அந்த ஆசைகளும் நிறைவேறும். ஒரு நன்னெறியில நிலைத்திருக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, இந்த பிரபஞ்சத்துல இந்த பொருட்கள் எல்லாம் நிலையற்றவை, எதற்குமே அதெல்லாம் நம்ம அந்த நிலை அடைவதற்கு இதெல்லாம் ஒன்றுமே உதவாதவை அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் இந்த சரீர சம்பந்தமான சுகங்கள் அனைத்தும் இந்த கருவி வாயிலாகத்தான் நுகரப்படுறது. இதை எல்லாம் விரைவில் பெரிய துக்கமாகத்தான் வடிவெடுக்கின்றது. இப்போ பொருளும் போகமும் நிரந்தரமானவை அல்ல. நீண்ட கால வாழ்க்கைக்கு பின்புதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. முதல்ல இன்பத்தை அனுபவிக்கும் சின்ன வயசுல எல்லா ஆட்டம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வயசாகும் போதுதான் எல்லாத்தையும் ஒரு உணர்றக்கூட ஞானம் கிடைக்கிறது. அப்போ அந்த சமயத்துல இது ஆசையெல்லாம் விட்டு போய் விரக்தி உடைஞ்சிருது, என்ன உலகம் அப்படின்ட்டு. அப்போ திரிவர்க்கத்தோட வாயிலாக பண்பாடு அடையும் போது அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள், அதன் வழியாக மோட்சத்தை அவர்கள் அடைய முடியும் என்பது திண்ணம். திரிவர்க்க நிலையா அவள் கொடுக்கக்கூடியவள் இந்த நிலையில இருக்கும் போது. இதைத்தான் இந்த நாமா எடுத்து காட்டுகின்றது. அடுத்தது திரிஸ்தா, 874வது நாமா. திரிஸ்தா அப்படின்னா 3னுள் இருப்பவள். எந்த 3? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லாவற்றிலையும் அம்பாள் தான் நிறைஞ்சிருக்கா. இறந்த காலம் அப்படின்னு சொன்னா அது என்னது போயிட்டே இருக்கும். அகண்டா அக்காலத்துல முடிவில்லாம பின்னோக்கி போய்கொண்டே இருக்கும் இறந்த காலம். ஒவ்வொரு க்ஷணமும் நிகழ்காலம். நம்மளுக்கு அடுத்த நொடி என்ன நடக்க போறது தெரியாது. ஒவ்வொரு க்ஷணம் நிகழ்காலம். அப்போ நிகழ்காலம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நிகராக எப்பொழுதும் இருந்து வருகின்றது. அது இனி வர இருக்கும் காலம் அது முடிவில்லாது. நம்ம காலமும் அது என்ன பண்ணுவோம், முன்னோக்கி போய்கொண்டே இருக்கும். இது வர இருக்கக்கூடிய காலமும். இப்போ இறந்த காலத்துக்கு துவக்கம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்காலத்துக்கு முடிவும் இல்லை. ஆதி அந்தம் இல்லாத அகண்டாக்கார கால ஸ்வரூபராக அம்பாள் இருந்து வருகின்றாளாம். இளமை பருவம், காலை பருவம், முதுமை பருவம் சொல்றோம். இந்த 3 பருவங்கள் மானுட வாழ்க்கை. இப்ப பகல் இரவு சந்தியா வேளை, இந்த 3 வேளை. அப்போ எல்லாமாக அம்பாள் 3னுள் இருப்பவள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நம்ம சொல்ற மாதிரி அதே தான். காலை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் சொல்றோம். பகல் இரவு சந்தியா வேளை எல்லா வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கின்றாள். திரிஸ்தா 3 எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அம்பாளோட வடிவங்கள். அடுத்து 875வது நாமா திரிபுர மாலினி. திரிபுர மாலினி அப்படின்னா திரிபுர மாலினி அன்னை பராசக்தி தான் அவள். மாலினி அப்பேற்பட்டவள். பிரபஞ்சத்தோட
அமைப்பு படிதான் ஸ்ரீசக்கரம் இருக்கு. அந்த ஸ்ரீசக்கரத்தோட ஒவ்வொரு முக்கோணமும் ஒவ்வொரு மும்மைக்கும் இருப்பிடமாக இருக்கின்றது. இந்த கால தேசம் நிமித்தம் எல்லா உண்மைகள் யாவற்றுக்கும் அதிர்ஷ்டான தெய்வமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. அதனால அவள் திரிபுர மாலினி என்ற நாமாவை பெற்றுள்ளாள். எல்லாவற்றிற்கும் அதிர்ஷ்டான தெய்வம் அன்னை பராசக்திக்கு மாறாக இந்த பிரபஞ்சத்துல உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த நாமாவிலிருந்து கோட்பாடாக நம்மளுக்கு தெரிய வருது. திரிபுர மாலினி. அடுத்த நாம நிராமயா. நிராமயான நோயற்றவள் அம்பாள். நிராமயா நோயற்றவள் 876வது நாமா. இப்போ நமக்கு உடல் இருக்கு. உடல்னா நம்மளுக்கு நோய் வரும். சரீரங்கள்ல நம்ம இந்த உலகத்துல நாம மட்டுமா எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கா. அகண்டாக்காரத்துல பார்த்தோம்னா அந்த சரீரங்கள் எண்ணிக்கையில அடங்காம இருக்கின்றது. 2 மானுட சாரங்கள் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அன்னைக்கே பார்த்துட்டோம். 2 ஒன்று விதமா ரெட்ட குழந்தைகள் வேணா அபூர்வமா பிறந்தா இருக்கலாம். இல்லை, 2 மானுட சரீரங்கள் ஒன்று போலவே அமையாது. அப்போ அந்தந்த இனத்தை சேர்ந்த அந்த வடிவங்கள் எல்லாம் அதோட சேர்ந்து நிறைய நிலையில இருக்கும்போது அவைகளுக்கு இடையில குறைபாடு இருக்கலாம். ஆனா அந்த குறைபாடு தோன்றுவது எதற்கு அறிகுறிங்கிறார்? நோய்வாய்ப்பட்ட நிலை அப்படிங்கிறோம். அதுதான் ஆமயம். நம்ம நோய் ஆமயம்னா நோய் கூட்டம். நம்ம இதை சொல்லுவோம், தன்வந்திரி ஸ்லோகத்துல சொல்லும்போது சர்வ ஆமய விநாசனாயன்னு சொல்லுவோம். ஆமயம்னா நோய் கூட்டங்கள். இப்ப செடி எடுத்துக்கிறோம். இந்த பனிக்காலத்துல பூச்சி வருது, இலையெல்லாம் பழுத்து போறது, வாடி போறது, கொட்டி போறது, அதெல்லாம் அது ஒரு பற்றாக்குறையினால ஏற்படுற நோய். இது எல்லாமே நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கக்கூடியது. மலை மடு பூமி எப்படி இருக்கு? வட்ட வடிவமா பூமி இருக்கு. ஆனா எல்லா இடத்தையும் அங்கங்க என்ன பண்றது? மலை இருக்கு, மடு இருக்கு, எல்லா மேடு பள்ளங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்றது. குறைபாடாக தோன்றும் அவை இல்லாவிட்டால் நதிகள் அதை வடிவை எடுக்கவே மாட்டா. நதிகளோட வடிவுங்கிறது அதுதான். உலக வாழ்வுங்கிறது எப்படி நடக்கிறது நமக்கு இந்த பிரபஞ்சத்துல? உலக வாழ்வு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் ஒரு குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடு எல்லாவற்றையும் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தியோட விஸ்வஸ்வரூபம். அது நிராமயமானது. இந்த அம்பாளோட விஸ்வஸ்வரூபம் நிராமயம், அதாவது நோயற்றதானது. நம்ம ஒரு பிறப்படுத்திருக்கிறதே நம்மளுக்கு ஒரு இதுதானே. அதுவே ஒரு இதனாலதான் நம்ம பிறந்திருக்கோம். அப்ப இதுவுமே குறைநிலை. இதுவும் நம்ம இந்த குறை நிலையில பிறந்து அதை நிறைநிலையா மாத்துறதுக்குள்ள இது மனித பிறவியில மட்டும்தான் இருக்கு. இந்த பிறவி பிணிங்கிறதே ஒரு நோய்வாய்ப்பட்டு உள்ளதுதான். நம்ம அதுதான் பிறவிங்கிறது. நம்ம ஜென்மா எடுத்திருக்கிறதே இந்த பிணியினாலதான். அப்போ அந்த நோயை நீக்க என்ன பண்ணணும்? நாம எப்படிலாமும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இத்தகைய இந்த முயற்சிங்கிறது அந்த பிரபஞ்ச வாழ்க்கை. இப்போ நோய்வாய்ப்பட்டுள்ள ஜீவர்களோட தொகையாக இருக்கின்ற அம்பாள் நோய் ஏதுமின்றி இருப்பதுங்கிறது அவளோட அதிசயம். அப்பேற்பட்ட அதிசயம். அவள் விளையாட்டா நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவளுடைய குறையிலா நிலை இதையெல்லாம் எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. பிறவி பிணி எடுத்தோமே நம்ம நோயாளி தான். அப்போ இந்த பிறப்பை நமக்கு கொடுக்கின்ற அன்னை பராசக்தி எப்படி இருக்கலாம்? நோயற்ற நிலையில இருக்கின்றாள். நம்ம வளர்ந்து நமக்கு வளர்ச்சி தர்றது அம்பாள் தான். ஆனால் மரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு பிறவி கொடுக்க போறா. புதுப்பித்தல் அப்படிங்கிறது அது இது. இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்குள்ள இந்த ஆத்மா போய் சேர்ந்துக்கும். ஒரு சட்டையை கழட்டி போட்டுட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்கிறதா. இப்படி இந்த வாழ்வுங்கிற பிணிக்கு உட்பட்டவைகளாக இருக்கின்ற உயிர்கள் அனைத்தையும் அமைந்திருக்கும் அன்னை இவை எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருக்கின்றாள். ஆனால் அவள் எப்பொழுதும் நிராமயமாய் நோயற்றவளாய் நிறை பொருளாக அமைந்திருக்கின்றாள் என்பது அவளுடைய சிறந்த மகிமையாக பார்க்கப்படுகின்றது. 876 நாமாக்கள் பார்த்திருக்கிறோம். மிச்சதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.